கிளாப். மேடம், நான் போனப்போ ரம்யாவோட பொண்ணு தூக்குல தொங்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல குட்டி இருந்தாரு. மத்தபடி யார் இந்த கொலையை பண்ணிருப்பா, என்ன நடந்துச்சுன்னா எனக்கு எதுவும் தெரியாது. ஐயோ மேடம், சத்தியமா நான் இல்ல மேடம். நான் பாக்குறப்ப அவ தூக்குல தொங்கிட்டு இருந்தா. எப்படியும் இனிமே பிரசனா எனக்கு கிடைக்க போறது இல்ல. எனக்கு கிடைக்காதவன் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. மதுபாலாவோட வாக்குமூலத்தை நான் ரொம்ப நம்பியிருந்தேன். இப்படி அவ பல்ட்டி அடிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏமா அவ அப்படி பண்ணிட்டா தெரியலையே, அங்க கேட்கவும் முடியல. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அந்த கோர்ட்ல அவளை கண்ணந்துண்ணமா வெட்டி போட்டிருப்பாமா. என் பையனை வெளியே கொண்டு வரதுக்கு இந்த ஒரே துருப்பிச்சுட்டு அவதான். அவளும் கடைசி நேரத்தில் இப்படி கால வாரிட்டா. செய்யாத கொலைக்கு என் பையன் பழிய சொபத்துக்கிட்டு 10 வருஷம் 12 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருக்கணுமா? அப்படிலாம் விட்டுற மாட்டோம் சார். குட்டி தான் கொலை செஞ்சாருங்கிறதுக்கு ஆதாரம் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் சார். எப்படி சார், எப்படி? எப்பேற்பட்ட கிரிமினலும் என்னுடைய கிராஸ் எக்ஸாம் இல்ல மிரண்டுருவான் சார். ஆனா இவன் பிடி கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் சொல்றதெல்லாம் சத்தியங்கிற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சுட்டான் சார். ஆனா நான் விட மாட்டேன் சார். அவன் எதுலயாவது ஒண்ணுல என்கிட்ட மாட்டுவான் சார். ஆமா சார், நீங்களும் சொல்லிட்டே தான் இருக்கீங்க. நாளைக்கு கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சாரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. கடைசியில் அவஸ்தைப்பட போறது யாரு? நானும் என் பையனும் தானே. சார், எனக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு. குட்டி தான் இந்த கொலை செஞ்சான்றதுக்கு ஆதாரம் எனக்கு கிடைச்சிருச்சு. என்னம்மா? ஒரு நிமிஷம். ஹலோ, மிஸ்டர் தமிழ்ச்செல்வன். சொல்லுங்க மேடம். ரைட். ரம்யா தூக்குல தொங்கின போது எடுத்த போட்டோஸ்லாம் எங்க இருக்கு? மேடம் அது ஸ்டேஷன்ல தான் இருக்கு. எனக்கு அது வந்து நாளைக்கு கோர்ட்ல தேவைப்படும். ஓகே? ஓகே மேடம். யா, கீப் இட் ரெடி. ரெடி பண்ணிடுறேன் மேடம். உங்கள் வாதத்தை தொடங்கலாம். யுவர் ஆனர், ரம்யாவை தூக்குல இருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் தரப்புல இருந்து எடுக்கப்பட்ட போட்டோஸ் இதோ. நீங்களும் இத பாருங்க. இதுதான் ஏற்கனவே பார்த்தாச்சே. மேலோட்டமா பார்த்தா தெரியாத ஒரு விஷயம் இதுல இருக்கு. யுவர் ஆனர், ரம்யாவை குட்டி தான் கொலை செஞ்சாருங்கிறதுக்கு அந்த போட்டோல ஆதாரம் இருக்கு யுவர் ஆனர். குட்டியை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி வேண்டுகிறேன் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். குட்டி குட்டி குட்டி. வணக்கங்க. இடது கை வைக்காதீங்க சார், வலது கை வைங்க.
நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மிஸ்டர் குட்டி, நீங்க ரம்யாவை பார்க்க போனீங்க. அவங்க ஏற்கனவே தூக்குல தொங்கிட்டு இருந்தாங்க. அவங்க உடலை இறக்க முயற்சி பண்ணீங்க, அப்புறம் விட்டுட்டீங்க, அப்படித்தானே? ஆமா சார். இந்த போட்டோஸ் கொஞ்சம் பாருங்க. யுவர் ஆனர், மிஸ்டர் குட்டி சத்திய பிரமாணம் செய்யும் போது இடது கையால் முயற்சி செய்தார். பிறகு சுதாரித்துக் கொண்டு வலது கையால் செய்திருக்கிறார். நான் கொடுத்த போட்டோஸை இடது கையால் தான் வாங்கியிருக்கிறார். எனவே இதன் மூலம் இவர் இடது கை பழக்கமுடையவர் என்று ஊர்ஜிதமாகிறது யுவர் ஆனர். யுவர் ஆனர், எதிர்க்கட்சி வக்கீல் இந்த வழக்குக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தை சொல்லி கோர்ட்டுடைய நேரத்தை வீணடிக்கிறார். நோ யுவர் ஆனர். ரம்யாவை தூக்கிலிடப்பட்ட போட்டோஸை பார்த்திருப்பீங்க. அவரோட கழுத்துல இருக்கப்பட்டிருக்கிற முடிச்சு இடது கையால போடப்பட்டிருக்கு. இடதுகை முடிச்சு போடுவதற்கும் வலதுகை முடிச்சு போடுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் பிரசன்னா வலதுகை பழக்கமுடையவர், குட்டி இடதுகை பழக்கமுடையவர். எனவே குட்டிதான் கொலை செய்திருக்கிறார் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது யுவர் ஆனர். இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நாளை தொடரும். அத்தை, அத்தை, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி நடந்ததே நினைச்சு உடம்புக்கு எடுத்துக்க போறீங்க? உனக்கு தெரியாதுமா, அவளுக்கு அப்பா இல்லை என்ற கவலையே தெரியாம நான் வளர்த்தேன். ஒரே பொண்ணாச்சேன்னு அவளை நான் எவ்வளவு செல்லமா வளர்த்தேன் தெரியுமா? அவ கேட்டதெல்லாம் உடனே நான் வாங்கி கொடுத்துருவேன். அந்த பிரசன்ன கெட்டவம்மா, அவன் கூட பழகாதன்னு நீ எத்தனை தடவை சொல்லியும் அவ கேட்கல. என்னைய தூக்கி எறிஞ்சிட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு போனா. ஆனா இப்போ அல்பாயுசுல போயிட்டா. அதை நினைக்கும் போது வயிறு பத்தி எரியுதுமா. ஏதோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுன்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த படுபாவி என் பொண்ண கொலை பண்ற அளவுக்கு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் நல்லா இருக்க மாட்டாமா, அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அத்தை, தப்பு செய்யற யாருமே தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது. கண்டிப்பா அந்த பிரசனாவுக்கு தண்டனை கிடைக்கும். அத நான் வாங்கி தரேன். கவலைப்படாதீங்க அத்தை, அவனுக்கு தண்டனையை நான் வாங்கி தரேன். அவனுக்கு தண்டனை கிடைச்சாதான் என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும்.
அப்பவே படிச்சு படிச்சு சொன்னமே, நீ கேட்டியா? அவர் நல்லவரு, கடைசி வரைக்கும் என்ன கண் கலகாம பாத்துக்குவாருன்னு அவன் பின்னாலேயே போனேன். இப்ப வந்து அழுது என்ன பிரயோஜனம்? இப்ப கூட சொல்ற, அவர் ரொம்ப நல்லவரு, அவர் எந்த தப்பும் பண்ணல. தேவையில்லாம அவர் மேல வீண் பழி போடுறாங்க. அது சரி, உன் புருஷன் நிரபராதினா கோர்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க, அதுக்கு எதுக்கு இங்க வந்து அழுதுட்டு இருக்க? இவங்க இருக்கிற வரைக்கும் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? எதுக்கு தேவையில்லாம ரேகாவை இழுக்கிற? எப்ப வந்தாலும் அவளை குறை சொல்றதே உனக்கு பழக்கமா போச்சு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? என் புருஷனுக்கு எதிரா ஸ்ட்ராங்கா போய் விட்னஸ் கொடுத்ததே இவங்க தானே. நான் தாலி எடுத்து முன்னச்சே இந்த வீட்டுல வந்து உட்காரணும், அதை பார்த்து இவங்க ரசிக்கணும், அதான் இவங்க ஆசை. அதனாலதான் இந்த கேஸ்ல சம்பந்தமே இல்லன்னா கூட தேவையில்லாம மூக்க நுழைச்சு என் புருஷனுக்கு இடது கை பழக்கம் இருக்குங்கிற ஒரே சாக்க வச்சு அவர் தான் கொலை பண்ணாருன்னு கதை கட்டிட்டு இருக்காங்க. சந்தியா, சும்மா ஏதேதோ பேசிட்டு போகாத. எனக்கு என்ன நியாயம்னு தோணுச்சோ அதை தான் நான் செஞ்சேன். அடடடடா, இவங்க பெரிய நீதி தேவதை. நியாயத்தை பண்றாங்களா? நியாயம் இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது பாருங்க. பிரச்சனையை வச்சு ரம்யாவை எப்படியாவது போட்டு தள்ளணும். அந்த பழி என் புருஷன் மேல போட்டு பிரச்சனையை எப்படியாவது வெளியே எடுக்கணும். அப்பதானே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஜாலியா கூத்துறீங்க. முதல்ல கௌஷிக் இப்ப பிரச்சனை. இனிமே ஒரு வார்த்தை பேசினேன், பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி போட்டுருவேன். நான் இங்க உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறேன். ஆனா ஒண்ணு, என் புருஷன் செத்தா கூட இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். வராரு வராரு ரேகா, ஏன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? நீ சாப்பிடல? சந்தியா அப்படி பேசினான்னு நீ வருத்தப்படுறியா? அவ புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல ஏதோ புலம்பிட்டு போறான், அவ்வளவுதான். அவ சரி, ஏதோ புலம்பிட்டு போறா. நீங்க ஏன் சைலண்டா இருந்தீங்க ஈஸ்வர்? சொல்லுங்க ஈஸ்வர், நீங்க ஏன் சைலண்டா இருந்தீங்க? ஈஸ்வர், என்னோட மனசாட்சிக்கு நான் நல்லவளா இருந்தா போதும். மத்தவங்க என்ன சொன்னாலும் நான் கண்டுக்க மாட்டேன், கண்டுக்க வேண்டிய அவசியமும் இல்ல ஈஸ்வர் எனக்கு. அன்னைக்கு அவ கௌஷிக பத்தி சொன்ன போது நீங்க அவளை திட்டி தடுத்து நிறுத்தினீங்களே, இன்னைக்கு ஏன் கேட்கலன்னு கேக்குறேன் நான். ஏன் சைலண்டா இருந்தீங்க? ஹே ரேகா, நான் சைலண்டா இருந்ததுனால சந்தியா சொன்னதை அக்செப்ட் பண்ணதா அர்த்தம் இல்ல. ஆனா நீங்க அப்படி பண்ணது என்ன எவ்வளவு ஊன் படிச்சு தெரியுமா? நான் ஏதாவது பேச போய் நிலப்ப சீரியஸ் ஆக வேண்டாம் தான். ஆனா அப்பதான் அவளை திட்டி அமிச்சிட்டாங்களே. ஈஸ்வர், அத நீங்க செஞ்சிருக்கணும், அதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ரேகா, நான் நடந்துகிட்டது ஒன்ன ஊன் பண்ணிருந்தா ஐம் சாரி. ஐயோ, நீங்க சாரி சார்.
ரேகா IPS-இல்